Hello friends, welcome to my channel on Let's Decode the Hindu. UPSC TNPC perspective learn the daily current affairs from the pages of international, business, editorial and op-ed discuss பண்ண போகிறோம் and other relevant articles PDF formatல descriptionல கொடுத்துருக்கேன். Relevant time stamping is also provided. And also apart from discussion, last page of the discussionல daily fact check points and relevant quick news ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுவும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கரண்ட் அஃபேர் டிஸ்கஷன் உங்களோட கரண்ட் அஃபேர் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவ் லெட்ஸ் கோ இன்டு தி செஷன். ஸ்ட்ரீம் எஜுகேஷன் இஸ் டைரக்ட் எஜுகேஷன். இந்த ஆர்டிகல் பேஜ் 8 ஆஃப் சென்னை எடிஷன் ஜூன் 13th பப்ளிஷ் ஆகிருக்கு இந்த எடிட்டோரியல் ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிக்கலில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வயம் ப்ரோக்ராம் விச் இஸ் நத்திங் பட் த ஸ்டூடெண்ட்ஸ் வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் அப்படின்ற ஒரு போர்ட்டல் பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி யூஜிசி கமிஷன் அதையும் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் பேசுகிறாங்க. அதே மாதிரி ஆத்தரோட வியூ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. ஸோ நியூஸ் பார்த்தீங்கன்னா யூஜிசி இஸ் என்கரேஜிங் யூனிவர்சிட்டி டு அடாப்ட் எம்ஓஓசி ஆஃபர்ட் ஆன் ஸ்வயம் பிளாட்ஃபார்ம். என்ன அந்த எம்ஓஓசின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் பிளாட்ஃபார்ம் offered by the Swayam platform. So this is to be considered for credit transfers in coming semesters. ஸோ கிளாஸஸில் அட்டென்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொடுக்குற இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை வந்து இதை வச்சு இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் வச்சு கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ் இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வயம்ங்கிறது ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அஸ்பைரிங் மைண்ட்ஸ் அப்படின்றது விச் இஸ் அன் இனிஷியேட்டிவ் பை MHRD which is the Ministry of Human Resource and Development. இதோட அச்சீவ்மெண்ட் இதோட கார்டினல் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அக்சஸ், ஈக்விட்டி அண்ட் குவாலிட்டி. ஸோ இந்த 3 கார்டினல் பிரின்சிபல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான டிசைன் பண்ண எஜுகேஷன் பாலிசி தான் இந்த ஸ்வயம். ஸோ இவங்களோட அப்ஜெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா டு டேக் த பெஸ்ட் டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ் டு ஆல் இன்க்ளூடிங் த மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்ட் and to bridge the digital divide for the students who have hitherto remain untouched by the digital revolution. ஸோ பெஸ்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த மாதிரி ஆன்லைன் மூலியமாகவும் டெக்னாலஜி மூலியமாகவும் எல்லா டிஸ்அட்வான்டேஜ்டு பீப்புள் கூட ரீச் ஆகிற மாதிரி இவங்களோட பிளான் இந்த ஸ்வயம் ப்ரோக்ராமில் இருக்குது அப்படின்றது தான் இவங்களோட அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ the host courses taught in classrooms from class 9 till post graduation can be accessed by anyone anywhere at any time. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுற லெசன்ஸ் பார்த்திங்கன்னா இன் கிளாஸ் ரூம் ஃப்ரம் கிளாஸ் 9 டில் போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது பிஜி பண்ணுறது வரைக்கும் உண்டான கோர்சஸ்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது கேன் பி அக்சஸ்ட் பை anyone anywhere at any time. ஸோ ஆத்தரோட வியூ பாயிண்ட்ஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா such online courses and classes can only be a temporary alternative and should not be made permanent. ஸோ இது பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடாது, இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக தான் இருக்கணும் இந்த பேண்டமிக் டைமில் அப்படின்னு சொல்கிறாரு. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா MOOC இஸ் பேஸ்ட் ஆன் e-learning platform reinforces a top-down approach where teacher to student directionality of learning. ஸோ டீச்சர் வந்து கோர்சஸ் ரெடி பண்ணுவாங்க, அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் அப்ரோச், டேரெக்டாக டீச்சர் டு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இந்த மாதிரியான அப்ரோச்சில் பார்க்க முடியும். இது எதனால் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆப்ட் டு ப்ராக்டிஸ் டயலாக்ஸ், டிபேட்ஸ், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் அதர் ரிலேஷன்ஸ். ஸோ டிபேட் பண்ணுறதுக்கோ இல்லை டயலாக் பாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளோட ஒப்பீனியன் சொல்கிறதுக்கோ வந்து இந்த அப்ரோச் வந்து சரிப்பட்டு வராது இந்த MOOC பேஸ்ட் ஆன்லைன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் ஆப்ட் ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன் டெஸ்டிங் ஆஃப் ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் அண்ட் டிஜிட்டல் ப்ரோக்ராம் லேர்னிங் ப்ரோக்ராம் கேன் ஒன்லி பி அ டூல் டு ப்ரமோட் என்கேஜ்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ் இன் அ ஃபிசிக்கல் கிளாஸ் ரூம். ஸோ இதை வந்து ஒரு எய்டாக வச்சுக்கணும் இந்த டெக்னாலஜி டூலை, அதை வந்து மொத்தமாக பர்மனெண்ட்டாக மாற்றிடக்கூடாது அப்படின்றது தான் ஆத்தரோட வியூ. த நீட் ஃபார் அன் ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லா. இந்த எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா பேஜ் 6 ஆஃப் 15 ஜூன் 2020 நியூஸில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கிரிமினேஷன்ஸ் பற்றி பேசுகிறாங்க ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ், ரிலீஜன், காஸ்ட் எக்ஸெட்ரா அரவுண்ட் த வேர்ல்ட் அண்ட் இந்தியா. ஸோ இது முழுக்க ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி. ஸோ ஆர்டிக்கல் நம்பர் 15 அதை பற்றி பேசப்பட்ட ஒரு ஆர்டிக்கல். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்தியாவில் எப்படி இது ரிலேட்டடான டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறது இந்த ஆர்டிக்கல். ஸோ த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஃப்ளைட் அ கேஸ் இன் அமெரிக்கா. ஸோ ஹீஸ் அன் ஆஃப்ரோ அமெரிக்கன். ஸோ
இந்த ஆர்டிக்கலில் இந்த கேஸ் பற்றி எதுக்கு இதை நோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அன் ஆஃப்ரோ அமெரிக்கன். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் ரேஸ். ஸோ இதனால் வந்து அவர் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் கேப்டன் டேரன் சாமி is a former Indian cricketer pointed out that discrimination on the basis of faith is carried out. ஸோ அவரையும் வந்து இந்த எக்ஸாம்பிளில் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபெய்த் இஸ் கேரிட் அவுட். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சொசைட்டி ரிமைன்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டிஸ்கிரிமினேஷன் where the historically ingrained forms of discrimination on the basis of caste, class, gender and religion prevails. ஸோ இது வந்து ஒரு ப்ரீஜுடிஸ் நோஷன், அதாவது ஏற்கனவே மிஸ்கன்சம்ஷன், ஏற்கனவே நம்ம வந்து அசியூம் பண்ணி வச்சுருப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ப்ரிவேடிங் ஓவர் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். எந்த ஒரு சுச்சுவேஷன் எடுத்தாலும் எல்லாத்தையுமே வந்து ஒரு அசம்ஷனோடு பார்க்குறது. எக்ஸாம்பிள் ஃப்ரம் அக்சஸிங் டு பேசிக் கூட்ஸ் டு எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிஸ்கிரிமினேஷனும் ப்ராப்ளமாக இருக்குது. சம் அதர் டிஸ்கிரிமினேஷன் இஸ் இன்டைரக்ட் அண்ட் அன்இன்டெண்டட். ஸோ திஸ் இஸ் அப்பேரண்ட்லி நோ டிஸ்கிரிமினேஷன் பட் இன்டர்னலி இட் லீட்ஸ் டு டிஸ்கிரிமினேஷன். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் டிஸ்கிரிமினேஷன்ஸும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இன்னொரு கான்செப்ட் சொல்கிறாங்க, த தியரி ஆஃப் டிஸ்பேரட் இம்பேக்ட். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, an adverse effect of criteria in a situation where people belonging to certain groups face this kind of racial discrimination. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் வந்து ஒரு racial discrimination ஃபேஸ் பண்ணுவாங்க regardless of the neutrality of the criteria. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து நியூட்ரலாகவே இருக்கும், எந்த சைட்லேயும் ப்ராப்ளம் இருக்காது. பட் ஆன் தி பேஸ் ஆஃப் த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இவங்க இந்த மாதிரி ரேஷியல் மைனாரிட்டிஸ் மேலே ப்ராப்ளம், அவங்களுக்கான இம்பேக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற சொல்கிறது தான் அந்த தியரி ஆஃப் டிஸ்பரேட் இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 2018 டெல்லி ஹைகோர்ட் ஜட்மெண்ட், தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மது வர்சஸ் நார்தர்ன் ரயில்வேஸ். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்வே சர்வீஸ் எம்ப்ளாயி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கான நேம்ஸை வந்து அவங்களோட ஹெல்த் செக்கப் கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுக்கப்படல. ஸோ எஸ்சி வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, had ordered to include their names in the card and to provide a separate card also. ஸோ அவங்க பேர் இல்லாதனால அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட நேம்ஸை வந்து இன்னொரு கார்டில் புதுசாக ஆட் பண்ணி அவங்களுக்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்போசிஷன் ப்ரிவென்ட் தி கான்ஸ்டியூஷனல் விஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஸோ கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் வித் தி ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் நம்பர் 15 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, prohibition of discrimination on the grounds of religion, race, caste, sex or place of birth. ஸோ இதை பற்றியான கண்டென்ட்டை பற்றி பேசியிருக்கிறது தான் இந்த ஆர்டிகல் நம்பர் 15. ஸோ அதை அப்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் எங்கே பார்த்தோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இன் Zoroastrian Cooperative Housing Society vs District Registrar Cooperative Societies 2005 கேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, பார்சிஸ் வந்து வில் நாட் பி கிவிங் தேர் ப்ராப்பர்ட்டி, அதாவது வீடு அவங்களோட சொத்தை வந்து தே வில் நாட் கிவ் இட் ஃபார் சேல் டு நான் பார்சிஸ். ஸோ இந்த ஜட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, த கோர்ட் ரூல்ட் இன் ஃபேவர் ஆஃப் பார்சி housing societies by law that prohibited sale of property to non-Parsis. So this intrinsic in Parsis fundamental rights to associate with each other. So இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, conflicts with the rights of person to associate with others. ஸோ இதனால் என்ன இம்பேக்ட் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூடிங் ஒன் சர்டன் பீப்புள் ஆர் ஒன் சர்டன் குரூப்ஸ். ஸோ ஒருத்தங்க வந்து இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளோட அசோசியேட் பண்ணும்போது மற்ற ஒரு சர்டன் குரூப்பை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த கேஸ் சொல்கிறாங்க. ஸோ த ஆத்தர் ஜட்ஜ்மெண்ட் ஓவர்லுக்ட் ஆர்டிகல் 15 clause 2 altogether. இந்த clause 2ல் பார்த்தீங்கன்னா, no citizen shall on the grounds only of religion, race, caste, sex, birth or any of them be subject to any disability, liability, restrictions or conditions with regard to access to shops, public restaurants, hotels, places of public entertainment, prom, the use of wells, tanks, bathing guards, roads and places of public resort meeting wholly or partly out of state funds or dedicated to the use of general publics. ஸோ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காமன் மேனுமே
ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரேஸ், ரிலீஜன், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் படி இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸுக்கு வந்து தடுக்க முடியாது. அதாவது access to shops, பப்ளிக் ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், பிளேசஸ் ஆஃப் பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட்ஸ், யூஸ் ஆஃப் வெல்ஸ், டேங்க்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படாது. ஜஸ்ட் பிகாஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஜட்ஜ்மெண்ட், தட் இஸ் த ஜொராஸ்ட்ரியன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஓவர்லுக்ட் ஆர்டிகல் 15 clause 2 ஆல்டுகெதர். ஸோ இதுக்கெல்லாம் சீஃப் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி கான்ஸ்டியூஷனல் ரைட் டு ஈக்வாலிட்டி இஸ் நாட் சப்போர்ட்டட் பை எனி காம்ப்ரிஹென்சிவ் லெஜிஸ்லேஷன் இன் இந்தியா, விச் இஸ் நத்திங் பட் லேக் ஆஃப் ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லா. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆஃப் ஈக்வாலிட்டி வந்து எதுவுமே வந்து எந்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லெஜிஸ்லேஷனும் இந்தியாவில் இல்லை, பிகாஸ் ஆஃப் தி லேக் ஆஃப் ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான லெஜிஸ்லேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லா வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லை இந்தியாவில் அப்படின்றது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. Where, for example, in South Africa, the constitutional guarantee is augmented by all-encompassing law, the Promotion of Equality and Prevention of Unfair Discrimination Act of 2000. ஸோ இந்த லானால், இந்த ஆக்ட்னால் பேக்கப் பண்ணப்பட்டிருக்கு அவங்களோட சவுத் ஆஃப்ரிக்காவோட கான்ஸ்டியூஷனல் கேரண்டி. ஸோ திஸ் ஆல்சோ prohibits unfair discrimination by the government, private organizations and individuals. ஸோ as a conclusion, author என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, need for an anti-discrimination law in India is a must. By understanding that discrimination is taking part in all different forms and for ensuring a rededication to our original constitutional commitment. So the constitutional backed up with a legal right, அதுதான் வந்து ஒரு முக்கியமான நீட் ஆஃப் த ஹவராக இருக்குது அப்படின்னு கன்க்ளூஷனில் ஆத்தர் சொல்கிறார். அதாவது கான்ஸ்டியூஷனல் ரைட் ஈக்குவாலிட்டி வந்து ஷுட் பி சப்போர்ட்டட் பை த லீகல் ரைட், அதாவது ஒரு ஆக்டோ லாவோ வந்து பார்லிமெண்ட்டால் பாஸ் பண்ணப்பட்டிருக்கணும், அது வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும், பேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Behind the curve. ஸோ இந்த எடிட்டோரியல் ஆர்டிக்கல் பேஜ் 6 ஆஃப் June 15, 2020 நியூஸில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கல் மெயினாக பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தோம்னா, சென்டர் ஷுட் சப்போர்ட் த ஸ்டேட் பை பேயிங் ஆஃப் தேர் ஜிஎஸ்டி டியூஸ். ஸோ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2017 பற்றியும் பார்க்க போகிறோம். அடிஷ்னலாக கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் தி பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது கான்ஸ்டியூஷனல் பாடி அண்டர் ஆர்டிகல் 279A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதோட அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆன் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஜிஎஸ்டி. இது யார் ஹெட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதர் மெம்பர்ஸ் ஆர் த யூனியன் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆஃப் ஃபினான்ஸ் ஆர் டாக்ஸேஷன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து உள்ள மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் ஃபினான்ஸ் ஆர் டாக்ஸேஷன் அவங்களும் யூனியன் ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸும் வந்து இவங்களோட கான்ஸ்டிடியூட் மெம்பர். ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷனிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, எவ்ரி டெசிஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில் மஸ்ட் பி ஆர் ஷால் பி டேக்கன் அட் அ மீட்டிங் பை தி மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தேன் 3/4 of the weighed votes of the members present and voting in accordance with the following principles. ஸோ இதோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஓட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி டெசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் த பீப்புள்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங். ஸோ 3/4 ஆஃப் பி அண்ட் வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இன் அக்கார்டன்ஸ் வித் தி ஃபாலோயிங் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தோன்னா, த ஓட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் மஸ்ட் ஹாவ் அ வெயிட்டேஜ் ஆஃப் 1/3 ஆஃப் தி டோட்டல் வெயிட் votes casted. அதாவது the central government vote வந்து should be of the weightage of 1/3 of the total votes casted. இந்த total votes cast பண்ணுறதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட votes ஷேர் பார்த்தீங்கன்னா 1/3 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி the votes of all state governments taken together must have a weightage of 2/3 of total votes cast. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட டோட்டல் votes casted பார்த்தீங்கன்னா டுகெதர் பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் த டோட்டல் votes அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து அதிகமாக இருக்குது எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்குமே வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2017. ஸோ மெயினாக இதில் செக்ஷன் 7 பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லாஸ் ஆஃப் ரெவன்யூ டு த ஸ்டேட்ஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி must be payable during the transition period, a period of 5 years from the transition date. ஸோ ஜிஎஸ்டி அப்ளை பண்ணப்பட்டதுனால ஸ்டேட்ஸ் வந்து அவங்க லாஸ் ஏற்படுற அந்த ரெவன்யூவை வந்து மஸ்ட் பி பேயபிள் டியூரிங் தி ட்ரான்சிஷன் பீரியட். ஸோ இட் இஸ் அ பீரியட் ஆஃப் அபவுட் 5 years.
அப்படின்றத பற்றி தான் இந்த செக்ஷன் 7 சொல்லுது. அதே மாதிரி the compensation payable to the state must be provisionally calculated and released at the end of every 2 months. ஸோ எவ்ரி 2 months படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு வந்து சென்ட்ரல் கிட்டேருந்து உண்டான இந்த காம்பன்சேஷன் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வந்து இந்த லாஸ் ஆஃப் ரெவன்யூ வந்து அமௌண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு கிடச்சிரும். ஸோ செக்ஷன் 7 கிளாஸ் சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the total compensation payable in any financial year must be difference between the projected revenue for any financial year and the actual revenue collected by the state in the financial year during the transition period. ஸோ இந்த டோட்டல் காம்பன்சேஷன் பேயபிள் இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ப்ரொஜெக்டட் ரெவன்யூ. ஸோ ஒரு 1 இயரில் வந்து எவ்வளோ ரெவன்யூ அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அந்த ப்ரொஜெக்டட் ரெவன்யூ மைனஸ் தி ஆக்சுவல் ரெவன்யூ கலெக்டட் பை தி ஸ்டேட். பட் ஆக்சுவலாக ஸ்டேட் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அமௌண்ட்டையும் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இந்த ஃபினான்ஷியல் இயரில் கொடுக்குறது தான் இந்த டோட்டல் காம்பன்சேஷன் பேயபிள். இது வந்து செக்ஷன் 7C போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேல்குலேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டட் ரெவன்யூ இஸ் பேஸ்ட் ஆன் தி பேஸ் இயர் ரெவன்யூ. அந்த பேஸ் இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2015 அண்ட் 2016 தான் எடுத்திருக்காங்க. இது வந்து செக்ஷன் 4 ஆஃப் தி ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜிஎஸ்டி ஆக்ட் 2017 செக்ஷன் 4 சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் இயர் கேல்குலேஷன் வந்து 2015 அண்ட் 16 வந்து பேஸ் இயர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி the projected nominal growth rate of the revenue subsumed for a state during the transition period shall be 14% per annum. So the nominal growth rate project பண்ணப்பட்ட the nominal growth rate of the revenue for any state during the transition period must be 14% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த செஸ் வந்து இட் இஸ் லிவைடு டு பி கலெக்டட் ஃபார் செலக்டட் கூட்ஸ். ஒரு சில பர்டிகுலர் கூட்ஸ் அண்ட் செலக்டட் சர்வீசஸ்க்கு மட்டும் இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் வந்து அப்ளை பண்ணப்படுது. ஸோ இட் இஸ் அப்ளைடு டில் 1st July of 2022. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ நான் லாப்சபிள் ஃபண்ட். அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் அது வந்து அந்த அமௌண்ட் வந்து அப்படியே போயிடாது, அதை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த நான் லாப்சபிள் ஃபண்ட். ஸோ திஸ் ஷால் ஃபார்ம் பார்ட் ஆஃப் தி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஜிஎஸ்டி ஃபண்டு வந்து காம்பன்சேஷன் ஃபண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இதை வந்து ஆடிட் பண்ணுறவர் சிஏஜி, அதாவது காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, ஜிஎஸ்டி ஆக்ட் ஆஃப் 2017 காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் அதை பற்றி பார்த்தோம். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்ட் பற்றியும் பார்த்தோம். IAEA begins meet over Iran's nuclear program. ஸோ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தோன்னா மெயினாக எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் இந்த IAEA அப்படின்னு சொல்லப்படுற இந்த வியன்னா பேஸ்ட் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி பற்றி பார்க்க போகிறோம். பட் ப்ரீஃபாக வந்து இந்த ஆர்டிக்கலோட நியூஸ் பற்றியும் அதோட கண்டென்ட் பற்றியும் லைட்டாக அதோட ப்ரீஃப் கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பேஜ் 12 சென்னை பேப்பர் ஆன் சென்னை எடிஷனில் ஆன் 16 June 2020 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இந்த ஆர்டிக்கலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த IAEA என்ன அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வியன்னா பேஸ்ட் ஏஜென்சி. ஸோ இட் இஸ் கிரியேட்டட் in 1957 in response to the deep fears and expectations generated by the discoveries of the nuclear technology. ஸோ இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியோட அட்வர்சரிஸ் இதோட ஃபியர்னால் உருவாக்கப்பட்டது தான் இந்த IAEA in 1957. ஸோ இட் செட்டப் as the world's atoms for peace organization within the United Nations family. ஸோ இட் இஸ் an autonomous international organization within the UN system. ஸோ இது வந்து ஒரு autonomous body international organization within United Nations system. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா to promote safe, secure and peaceful nuclear technologies. So and also to promote and control the atom. So in the intergovernmental body பார்த்தீங்கன்னா it is the central part for this intergovernmental combinations of scientific and technical cooperation in the nuclear field. So in the organization is contributing to international peace and security and sustainable development goals. So India பார்த்தீங்கன்னா it is a member and joined in 1957. So இதுதான் வந்து IAEA-க்கான ஒரு ஸ்டாட்டிக் பார்ட். ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் IAEA நோட்டட் வித் கன்சர்ன்ஸ் ஈரான் இன் பிளாக்கிங் இன்ஸ்பெக்ஷன்ஸ். ஸோ ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. பட் வந்து ஈரான் வந்து அதை வந்து பிளாக் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கு DG ஆஃப் IAEA.
ஸோ ஈரான் வந்து ஃபார் ஓவர் 4 months வந்து டினைடு ஆக்சஸ் ஃபார் தேர் டூ நியூக்ளியர் சைட்ஸ் லொக்கேஷன்ஸ். ஸோ ஃபார் ஆல்மோஸ்ட் 1 year டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஈரான் ஹாஸ் நாட் என்கேஜ்ட் இன் டிஸ்கஷன் டு கிளாரிஃபை ஐஏஇஏஸ் கொஷின்ஸ் ரிலேட்டட் டு த நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் அண்ட் நியூக்ளியர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். So the IAEA needs access to locations to conduct nuclear verification. So in the body வந்து they need access for conducting inspections on the nuclear verification. So இவங்க பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சைட்ஸோட இன்ஸ்பெக்ஷன் காக போகிறாங்க. பட் இவங்களுக்கான ஆக்சஸ் வந்து இந்த ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸில் கொடுக்கப்படல அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல் சொல்கிறது. ஸோ இந்த ஐஏஏ பாடி பார்த்தீங்கன்னா இட் வெரிஃபைஸ் தி நான் டைவர்ஷன் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் டிக்ளேர்ட் பை யூஎன் அண்டர் இட்ஸ் சேஃப்கார்ட் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ ஈரான் டிக்ளேர் பண்ணப்பட்ட இந்த சேஃப்கார்டு அக்ரிமெண்ட்ஸ் படி ஐஏஏ வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. எதை வெரிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் அன்டிக்ளேர்ட் மெட்டீரியல்ஸ். இட் ஆல்சோ மானிட்டர்ஸ் இவாலுவேட்ஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் அன்டிக்ளேர்ட் நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் பை ஈரான். ஸோ ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் ரிலேட்டட் கமிட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கு. இட் அக்ரீட் ஆல்சோ ஆன் தட் விச் இஸ் நோன் அஸ் ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஜிசிபிஓஏ அப்படின்னு சொல்லப்படுற இந்த அக்ரிமெண்ட் பிளான், நியூக்ளியர் ரிலேட்டட் பிளானை வந்து ஈரான் வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரீஃப் பார்த்தோன்னா இன் 2015 சைனா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, யூகே, யூஎஸ்ஏ ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் அண்ட் ஈரான் அக்ரீட் ஆன் திஸ் ஜேசிபிஓஏ, அதாவது ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன், டு என்ஷூர் தட் ஈரான்ஸ் நியூக்ளியர் பிளான் வில் பி எக்ஸ்க்ளூசிவ்லி பீஸ்ஃபுல். ஸோ இந்த அப்ஜெக்டிவாக செய்யப்பட்டது தான் இந்த ஜிசிபிஓஏ. ஸோ ஈரான் அஷ்யூர் பண்ணியிருக்காங்க தட் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் இட் வில் சீக் டெவலப் ஆர் ரிக்வயர் எனி நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ இந்த நான் லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக அதே மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா தே வாண்ட் சீக் டெவலப் ஆர் அக்வயர் எனி நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஹாஸ் அடாப்டட் அ ரெசல்யூஷன் requested the DG of IAEA to undertake the necessary verification and monitoring of Iran's nuclear related commitments for the full duration of the commitments under JCPOA. ஸோ அதுபடி ஜனவரி 2020 ஈரான் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தே ஹாவ் அனௌன்ஸ்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் வுட் நோ லாங்கர் பி சப்ஜெக்ட் டு எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ஆப்ரேஷனல் ஸ்பியர். அதாவது தே அனௌன்ஸ்ட் தே வில் கண்டினியூ டு கோஆப்ரேட் வித் ஐஏஇஏ இன் த பாஸ்ட். ஸோ நாங்கள் வந்து ஐஏஇயோட ரெக்வஸ்ட்டுக்கு அவங்களோட கன்சர்னுக்கும் நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் ஜனவரி 2020. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் இந்த ஐஏஇஏ அப்படின்ற இன்டர் கவர்மெண்டல் பாடி பற்றியும் பார்த்துருக்கோம். அதே போல் இந்த ஜேசிபிஓ பற்றியும் இந்த அக்ரிமெண்ட் பற்றியும் ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். இன் டிஃபென்ஸ் ஆஃப் எம்பி லேட்ஸ் இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பேஜ் 7 ஆஃப் 17 ஜூன் 2020 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பி லேட் ஸ்கீம், தட் இஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எதனால் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணணும், இது ரெஸ்டோர் பண்ணாதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதே மாதிரி எம்பி லேட்ஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் பேக்ரவுண்ட் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்ட் கவர்மெண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் சஸ்பெண்டட் எம்பி லேட்ஸ் ஃபார் 2 years, அதாவது 2020 to 2022 வரைக்கும் இந்த 2 வருஷத்துக்கு வந்து இந்த எம்பி லேட்ஸை சஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 பிரைம் மினிஸ்டரால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது தான் இந்த எம்பி லேட் ஸ்கீம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே இருந்தது. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அக்டோபர் 1994 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோன்னா to enable MPs to recommend works of developmental nature with emphasis on creation of durable community assets based on local needs to be taken up in their constituencies. ஸோ அந்த எம்பிக்கு உட்படப்பட்ட அந்த கான்ஸ்டியூன்சிஸில் தேவைப்படுற இந்த லோக்கல் நீட்ஸ்னு சொல்லப்படுற இந்த டியூரபிள் கம்யூனிட்டி அசெட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக அலோகேட் பண்ணப்படுற இந்த ஃபண்ட்ஸ்ன்றது பேர் தான் இந்த எம்பி லேட்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இந்த டியூரபிள் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தோன்னா இந்த பேசிக்கான நீட்ஸ் லைக் த சானிடேஷன், ரோட்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர், ப்ரைமரி எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி நீட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி இயர் ஆஃப் 2011 to 12 ஒரு எம்பிக்கு வந்து ₹5 crores வந்து அலோகேட் பண்ணுறாங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அலோகேட்டட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்ட்ஸ். அவங்கக்கிட்டேருந்து இது ஃபுல்லாகவே ஃபண்ட் பண்ணப்படுது. ஸோ லோக்சபா மெம்பர் கேன் ரெக்கமெண்ட் ஒர்க்ஸ் வித்தின் தேர் கான்ஸ்டியூவன்சிஸ். ஸோ லோக்சபா எம்பிக்கு வந்து அவங்க கான்ஸ்டியூவன்சிஸில் க்ரியேட் பண்ணப்படுற ஒர்க்குக்கு இந்த ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ராஜ்யசபா எம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ராஜ்யசபா எம்பிக்கு பார்த்தீங்கன்னா they can recommend works in or around more districts in the states from which he has been elected. But nominated members of Lok Sabha and Rajya Sabha பார்த்தனா he can recommend work anywhere in the country. ஸோ இதுதான் இந்த பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கலில் மெயினாக இதோட இந்த எம்பி லாட் ஸ்கீம் சஸ்பெண்ட் பண்ணப்படுறதுனால ஏற்படுற அந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரூலிங் பார்ட்டி சேனல்ஸ் தி பப்ளிக் மணி டு பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சிஸ் பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கு தேவைப்படுற இந்த ப்ராடர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தேவையான இந்த சோஷியல் நீட்ஸ் எல்லாம் வந்து தாண்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் கன்சிடரேஷனுக்காக இந்த பப்ளிக் மணியை யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு ரீஜனல் இம்பேலன்சஸ். ஸோ ஒரு கான்ஸ்டியூன்சிஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கலாம், இல்லை வேறு கான்ஸ்டியூன்சிஸ் அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக டெவலப் ஆகிருக்கலாம். ஸோ திஸ் பிரிங்ஸ் அபவுட் அ ரீஜனல் இம்பேலன்ஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எம்பி லாட்ஸ் ப்ரொவைடட் அப்போசிஷன் எம்பிஸ் சம் சான்சஸ் டு கேட்டர் டு தி டெவலப்மெண்டல் நீட்ஸ் ஆஃப் தேர் கான்ஸ்டியூன்சிஸ். ஸோ அப்போசிஷன் எம்பிஸ்க்கும் வந்து இந்த அலோகேட் பண்ணப்படுற ஃபண்டு வந்து அவங்களோட கான்ஸ்டியூன்சிஸ்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ இதுவும் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோன்னா, இந்த எம்பி லாட்ஸ் ஃபண்டு வந்து எப்படி இந்த மார்ஜினலைஸ் செக்மெண்ட்ஸ் லைக் த எஸ்சி எஸ்டிஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் யூஸ் ஆகுதுன்றதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எம்பிக்கு வந்து எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் இஸ் ஒர்க்கிங் காஸ்ட் ஃபார் ஏரியாஸ் ஃபார் எஸ்சிஸ் பாப்புலேஷன் அண்ட் 7.5% ஆஃப் ஏரியாஸ் பை எஸ்டி பாப்புலேஷன். ஸோ 15% பார்த்தீங்கன்னா அவங்களோட இயர்லி காஸ்ட்டுக்கு வந்து ஸ்கெடியூல் கேஸ்ட் பாப்புலேஷனுக்கு சர்வ் பண்ணுவாங்க. அதில் வந்து 7.5% ஆஃப் ஏரியா இன்ஹாபிட்டட் ஃபார் எஸ்டி பாப்புலேஷன். ஸோ அவங்களோட லோக்சபா கான்ஸ்டியூன்சிஸில் இப்போ சப்போஸ் இன்சஃபிஷியன்ட் ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்டை வந்து ட்ரைபல் ஏரியாஸ்க்கு அவுட் சைடு வந்து அதை வந்து டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வித்தின் ஹிஸ் ஸ்டேட் ஆஃப் எலெக்ஷன். ஸோ ஒரு எம்பி வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து எலெக்ட் பண்ணப்படுறாரு, ஒரு கான்ஸ்டியூன்சிலேருந்து எலெக்ட் பண்ணப்படுறாரு. அவரோட கான்ஸ்டியூன்சிஸில் ட்ரைபல் பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டைமில் அந்த எம்பிலா ஃபண்ட்ஸ்லேருந்து அந்த கான்ஸ்டியூன்சிஸுக்கு தாண்டி செலவு பண்ணலாம், பட் வித்தின் ஹிஸ் ஓன் ஸ்டேட் ஃப்ரம் விச் வேர் ஹி ஹஸ் பீன் எலெக்டட் ஃப்ரம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் அதர் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டில் ஒரு கான்ஸ்டியூன்சிஸில் எஸ்டி அதிகமாக இருக்கலாம், எஸ்சிஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ எஸ்டிக்கு வந்து அந்த ஃபுல் எம்பி லாட்ஸ் ஃபண்டையும் செலவு பண்ணலாம். அலோகேட் பண்ணப்படுற அந்த ஃபண்டு வந்து 1 இயருக்கு அங்கே செலவு பண்ணலாம். ஸோ வைசி வர்ஸா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஸ்கெடியூல் கேஸ்ட் வந்து இருப்பாங்க, ஸ்கெடியூல் ட்ரைப் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃபண்டு வந்து ஸ்கெடியூல் கேஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெல்ஃபேருக்காக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 lakhs ஆஃப் எம்பி லாட்ஸ் ஃபண்டு வந்து 1 இயருக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே கன்ஸ்டியூட் பண்ணும்போது ஆஸ் அ வே ஃபார்வர்ட் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பி லாட்ஸ் ஃபண்டு வந்து மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணப்படணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு கேட்டர் டு தி டெவலப்மெண்டல் ஆஸ்பிரேஷன் ஆஃப் தி லோக்கல் பீப்புள் அண்ட் டு ரிமூவ் தி ரீஜனல் இம்பேலன்சஸ் ஃபார் பெட்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க். இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பேஜ் 7 ஆஃப் த சென்னை எடிஷன் ஆன் 17 June 2020 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கீ பாயிண்ட்ஸ் லைக் ரீஸ்ட்ரக்சரிங் MGNREGA ஸ்கீம் அண்ட் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பை விமன் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பீப்புள். ஸோ இதனால் என்ன பாசிட்டிவ்ஸ் ஏற்படும் அப்படின்றத பற்றியும், இந்த மாதிரியான கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஃபார்ம் பண்ணால் என்ன மாதிரி பெட்டர் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் ஏற்படும் விமன் செக்டருக்கு அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் MGNREGA. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 100 days ஒர்க் கொடுக்குறாங்க. அதாவது அர்பன் ரூரல் ஏரியாவில் அன்ஸ்கில்டு ஒர்க் ஃபார் தி ரூரல் பாப்புலேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அலிவேட்டிங் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். பட் இதோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் ஆக்குபேஷன். அதாவது 100 daysக்கு மட்டும்தான். இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அலோகேட் பண்ணப்படுற ஃபண்டு வந்து கேன் பி யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்ஸ் ஃபார் விமென்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் டு செல் தேர் ஓன் ப்ராடக்ட்ஸ். ஸோ விமென்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் வந்து அவங்களே செல்ஃபாக செய்கிற அவங்களோட ப்ராடக்டை வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த MGNREGA ஸ்கீமில் ஒதுக்கப்படுற ஃபண்ட்லேருந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the basic idea to restructure the MGNREGA scheme and fund. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா collective bargaining power of these laborers will be empowered and also it stops exploitation of the workers. For example, women groups-லாம் பார்த்தீங்கன்னா, if they form cooperatives they can fight injustice at their workplace like lack of proper amenities and wages. ஸோ அவங்க தனியாக வந்து அவங்க
இந்த மாதிரியான பேண்டமிக் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஏதாவது ஒரு ஏஜென்சிக்கோ ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இஃப் தே ஹேட் ஃபார்ம்ட் கோஆப்ரேட்டிவ் குரூப் தட் வில் எம்பவர் தேர் லேபரிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கோஆப்ரேட்டிவ் குரூப்ஸ் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து இந்த மாதிரியான எம்ஜினியரிங்கா ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்லேருந்து எடுக்கப்பட்டு இந்த ஃபண்டை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் அ பெட்டர் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். ஹிஸ்ட்ரி த ஸ்டாண்ட் ஆஃப் அண்ட் பாலிசி வாஸ் ரீரீடிங். ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 18 ஜூன் 2020 பேஜ் 6 ஆஃப் சென்னை பேஸ்ட் ஆர்டிக்கலில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா சைனா அதோட 5 ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த டிபெட்டன் பாம், லடாக், நேபாள், சிக்கிம், பூட்டான் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியன் ஏஜென்சி விச் இஸ் நோன் அஸ் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அதோட க்ளோஸாக அதோட ரிலேஷன் வித் தீஸ் 5 ஃபிங்கர்ஸ் அண்ட் அலாங் வித் தட் இந்தியாவோட இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் தீஸ் ஏரியாஸ். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய சில கிளாஷஸ், ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி பன்ஷீல் அக்ரிமெண்ட் பற்றியும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1962 இந்தியா சைனா வார் அண்ட் இந்தியா தோற்றதுனாலையும் அது வந்து ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இந்தியா யூஸ் பண்ணது. ஸோ அந்த இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எந்த மாதிரி கால்ஸ் எடுத்தாங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அவங்களோட நெய்பர்ஹுட்டை வந்து மறுபடியும் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றத பற்றியும் பேசிடுவாங்க. ஸோ 5 ஃபிங்கர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த டிபெட்டன் பாம் விச் இஸ் நோன் ஆஸ் லடாக், நேபாள், சிக்கிம், பூட்டான் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா தே ஸ்டேட் மோர் க்ளோஸ்லி டு இந்தியா தேன் சைனா. பட் இந்த ரீசெண்ட் இயர்ஸ் இந்தியா இஸ் ஆக்டிவ்லி பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலாங் தீஸ் ஏரியாஸ். ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த ஏரியாஸில். ஸோ சைனாவுக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இதுக்கு மேலே ஒரு அவங்களோட வரிஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவோட இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னால அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் அண்ட் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு டிப்ளமேட்டிக்காக அண்ட் எக்கனாமிக்கில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தே ஆர் கமிட்டிங் இன்கர்ஷன்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ரினியூ வித் ஸ்ட்ராட்டஜி ஃபார் லிபரேட்டிங் தி 5 ஃபிங்கர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 5 ஃபிங்கர்ஸுக்கும் லிபரேட், அதாவது ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி அவங்கள வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து சைனா இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பன்ஷீல் அக்ரிமெண்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இட் கேம் இன் டு கோஎக்ஸிஸ்டன்ஸ் இந்த இயர் 1954 பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1954 பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. எந்தெந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரினிட்டி. செகண்ட் ஒன் மியூச்சுவல் நான் அக்ரெஷன். தேர்டு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். ஃபிஃப்த் பார்த்தோன்னா பீஸ்ஃபுல் அண்ட் கோஎக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இந்த 5 பாயிண்ட்டில் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த பன்ஷீல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த 1962 வாருக்கு முன்னாடி 1959 பார்த்தோன்னா தலாய் லாமா வந்து had come to இந்தியா. ஸோ இவர் வந்து ஒரு புத்த மத துறவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் வந்து இவங்களுக்கு வந்து தனி கண்ட்ரி வேணும் டிபெட்டுக்கு அப்படின்னு பொலிட்டிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் போராடினவர் இவர். ஸோ அவருக்கு வந்து இந்தியா வந்து பிளேஸ் கொடுத்துருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தஞ்சமாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 2-3 இயர்ஸில் 1962 இந்தியா அண்ட் சைனா வார் வந்திருக்கு. இந்தியா வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக இந்தியா வந்து மறுபடியும் ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு 3 ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியா இனிஷியேட்டட் எஃபெக்டிவ்லி த்ரூ சைனாஸ் 5 ஃபிங்கர் பாலிசி. என்னென்ன பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிசி பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கவர்னன்ஸ், இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தோன்னா ட்ரீட்டிஸ் வித் நெய்பரிங் கண்ட்ரீஸ், நிறையா விதமான அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் சைன்ஸ் வித் நெய்பரிங் கண்ட்ரீஸ். தேர்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் பாலிசி டுவர்ட்ஸ் டிபெட். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜி மூலிமா வந்து இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சிருக்காங்க இந்த 1962 வாரில் தோற்றதுனால. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறோம் விச் இஸ் நத்திங் பட் பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ இந்த பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா ஐஎஃப்ஏஎஸ்னு சொல்லப்படுற இந்த இந்தியன் ஃப்ரண்டியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸில் அவங்கள வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து தே ஓவர்சீ திஸ் நெஃபா ரீஜன், அதாவது அருணாச்சல் பிரதேஷ்
and other areas along the India-China frontier. ஸோ இந்த சர்வீஸ் அதில் ஜாயின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியான கேடரில் இந்த மாதிரியான சர்வீஸ் லைனில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரியான இந்தியன் ஃப்ரண்டியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸில் டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ தட் தே டேக் கேர் ஆஃப் திஸ் நெஃபா ரீஜியன்ஸ் அண்ட் அதர் பார்டர் ரீஜியன்ஸ். ஸோ இந்த குரூப் பார்த்திங்கன்னா இந்த ஐஎஃப்ஏஎஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த டீம் வந்து இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து were created for a very short period of time and they were binded up in 1968. ஸோ இந்த பேஸ் வந்து இந்த ஐஎஃப்ஏஎஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன ஒரு டைம் பீரியடில் மட்டும்தான் ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் 1968 இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ creation of a special desk base for existing infrastructure was made during the period of IFAS. ஸோ இவங்கள வச்சு பார்த்திங்கன்னா போடப்பட்டு தான் இந்த பேஸ். என்ன பேஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்ஏஎஸ் ரோல் வந்து இந்தியன் ஆர்மிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியன் ஆர்மி அலாங் வித் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ரெண்டு என்டிட்டிக்கும் இந்த ரோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, he suggested to create IFAS again. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா because this IFAS is not getting focused by the central government. ஸோ இந்த ஃப்ரண்டியர் ஏஜென்சியை இந்த பார்டர் லைன்ஸை காப்பாற்றுறதுக்கு மறுபடியும் இந்த ஐஎஃப்ஏஎஸை ரீடிப்ளாய் பண்ணணும். ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பார்டர் லைன்ஸ்க்கு வந்து பெருசாக அக்கறை போட்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்டிஸ் வித் நெய்பரிங் கண்ட்ரீஸ். இன் 1950 இந்தியா பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க ட்ரீட்டி வித் சிக்கிம் ஆஸ் அ ப்ரொடெக்டரேட் ஸ்டேட். அண்ட் பை 1975 சிக்கிம் became the 22nd state of India. அதே மாதிரி ட்ரீட்டி ஆஃப் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் சைன்டு இன் 1950 பிட்வீன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் நேபாள். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பூட்டானுக்கு சைன் பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பர்பச்சுவல் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இன் 1949. ஸோ தீஸ் ட்ரீட்டிஸ் இஸ் பில்டிங் யூனிக் ரிலேஷன் பிட்வீன் இந்தியா, நேபாள் அண்ட் பூட்டான். ஸோ இதனால் இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, யூனிக் டைஸ் வித் நேபாள் அண்ட் பூட்டான். என்ன விதமான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, it opens border and ease of movement, jobs and educations for their youth as well as India's influential support on the world stage. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அண்ட் ஸோ கரண்ட்டாக வந்து இந்தியா வந்து மறுபடியும் ரீநெகோஷியேட் அண்ட் ரிவைவ் பண்ணணும் அவங்களோட 1949 டைஸ் வித் நேபாள் அண்ட் 1949 with Bhutan and 1950 treaty with Nepal. ஸோ இதெல்லாம் வந்து ரீநெகோஷியேட் அண்ட் ரீரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் பாலிசி டுவர்ட்ஸ் டிபெட். ஸோ இன் 1959 as we discussed, India sheltered Dalai Lama and lakhs of his followers. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை வச்சும் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்தியா வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த சைனா பார்டர் வித் இந்தியா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது போக அதர் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன், அதாவது லாஸ்ட் இயர் August 5, 2019 பண்ணப்பட்ட இந்த ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா சைனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணியிருக்கு. அதனால் சைனா இஸ் கெட்டிங் வரிட் பிகாஸ் ஆஃப் இந்தியாஸ் அக்ரெசிவ் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ சைனா இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் இஸ் trying to change the status quo to its advantage. ஸோ இருக்கிற பிரச்சனையில் சைனா வந்து அவங்களோட அட்வான்டேஜை எடுத்துக்க பார்க்குறாங்க டு சேஞ்ச் த ஸ்டேட்டஸ் கியூ. அதாவது ப்ரெசன்ட் ஸ்டேட் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக சிபெக், அதாவது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த $1 billion ப்ராஜெக்ட்டும் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த aberration or cancelling of this article 370 and 335A நால பார்த்தீங்கன்னா சைனாக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, டிப்ளமேட்டிக்காகவும் சரி எக்கனாமிக்கல் பர்ஸ்பெக்டிவ்லேயும் சரி. ஸோ இதனால் வந்து சைனாக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அது போக அடிஷ்னலாக லாஸ்ட்டாக பார்த்தோன்னா there is a change in policies in Nepal's policy towards India. ஸோ இது எல்லாமே வந்து சைனாக்கு வந்து ஒரு பேக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி இந்தியா வந்து அதோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸை ப்ரூவ் பண்ணணும். இந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணப்பட்ட இந்த 3 விதமான ஸ்ட்ராட்டஜிஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டர்னல் ஹெல்த் மேட்டர்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்
அப்படின்னா என்னன்றதை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி த ரீசன் ஃபார் சஃபரிங், அதாவது த ப்ரெசன்ட் பேண்டமிக் கோவிட் டைமில் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்த் லைன் ஒர்க்கர்ஸ் வந்து எந்த விதமான சஃபரிங்ஸ் ஏற்பட்டிருக்கு, அதே மாதிரி ப்ரெக்னென்ட் விமென்ஸ் வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ நம்பர் ஆஃப் மெட்டர்னல் டெத்ஸ் பர் 1 lakh லைவ் பர்த்ஸ் டியூ டு த கேசஸ் ரிலேட்டட் டு ப்ரெக்னென்சி. அதாவது 1,00,000 லைவ் பேர்த்ஸுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் மெட்டர்னல் டெத்ஸ் அந்த மதர்ஸ் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு கேல்குலேட் பண்ணுற நம்பர்ஸ் தான் இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், which is defined by World Health Organization. So the death while pregnant or within 42 days of termination of pregnancy regardless of site and or duration of pregnancy. ஸோ இது வந்து த டெத் வைல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இறக்க நேரிடலாம் ஆர் வித்தின் 42 days ஆஃப் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஸோ இந்த கேஸில் எம்எம்ஆரை கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அண்ட் ஜனனி சுரக்ஷா யோஜனா, விச் இஸ் எய்மிங் டு த வெல்ஃபேர் ஆஃப் ப்ரெக்னென்ட் விமென் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா விச் ப்ரமோட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி பை கிவிங் கேஷ் இன்சென்டிவ்ஸ். ஸோ காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுற ஒரு ஸ்கீம், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி. ஸோ ப்ரெக்னென்ட் விமன் சஃபர் லாட் டியூரிங் தி நேஷனல் வைட் லாக்டவுன். ஸோ இதுக்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இந்த டெத் ஆஃப் ப்ரெக்னென்ட் விமன்ஸ் இன் நொய்டா அண்ட் தெலுங்கானா. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேவர் டேர்ன்ட் அவே பை நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கிற இந்த கோவிட் டைமில் நார்மலாக செக் பண்ணக்கூடிய அந்த ப்ரெக்னென்ட் கேசஸ் அண்ட் அதர் நார்மல் ஹெல்த் டிசீஸ் ப்ராப்ளமை வந்து அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா இவங்க வந்து கரண்ட்டாக கோவிட் கேசஸை மட்டும் ஹேண்டில் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் அண்ட் அதர் சப்போர்ட்ஸ் லைக் ஹெல்த் லைன் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்னால இந்த மாதிரியான சீரியஸ் கேசஸ் லைக் த ப்ரெக்னென்ட் விமென் கேஸு, அப்புறம் இந்த நார்மலாக பார்க்கக்கூடிய இந்த நார்மல் டிசீசஸ் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாத போகுது. ஸோ மெயின் ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா the frontline workers who usually assisted pregnant women are now doing the surveillance and monitoring works for COVID-19. ஸோ ப்ரெக்னென்ட் விமெனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விமென்ஸ்லாம் இப்போது COVID-19க்கு பேண்டமிக்கு சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் இப்போ அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓவர் பர்டன் டியூ டு திஸ் பேண்டமிக் ஆஸ் மோஸ்ட் செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் டிசிக்னேட்டட் அஸ் COVID-19 ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த நியூ நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக போடப்பட்டிருக்க ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் விமென்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவோம், செக் பண்ணுவோம் ப்ரெக்னென்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ செவரல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் ஹேவ் ஆல்ரெடி க்ளோஸ் டவுன் தேர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கிளினிக்ஸ் ஃபியரிங் தி இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஏற்கனவே பயத்தினால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் எம்எம்ஆர் ரேஷியோ ஹேஸ் ரெடியூஸ்டு டு 122 டெத்ஸ் பர் 1 lakh லைவ் பர்த்ஸ் டியூரிங் தி 2015-17 ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம் 167 in 2011-13. ஸோ கன்க்ளூஷனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைம் ஃபார் தி பாலிசி மேக்கர் டு அக்னாலேஜ் தி ஷார்ட் கமிங் ஆஃப் தி ஓவர் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் அண்டர் ரிசோர்ஸ்டு ஹெல்த் சிஸ்டம் இன் இந்தியா அண்ட் ஸ்பெண்ட் மோர் இன் பப்ளிக் ஹெல்த் செக்டர். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த ஆர்டிகல்ஸ் படி பப்ளிக் ஹெல்த் செக்டருக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும். ஜிடிபியில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 1% ஆஃப் ஜிடிபி தான் ஹெல்த் செக்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது மிச்ச நாடோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அட்லீஸ்ட் 2 to 3 times ஆஃப் த கரண்ட் அமௌண்ட் விச் இஸ் ஸ்பெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் செக்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதாவது அப் டு அட்லீஸ்ட் 2% ஆஃப் ஜிடிபி ஆர் 3% ஆஃப் ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் ஓரளவுக்கு இந்த ஹெல்த் செக்டர்ஸை வந்து மறுபடியும் ரெஜுவனேட் ஆர் ரெனோவேட் பண்ண முடியும், மறுபடியும் அப்ஸ்கில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தேர் இஸ் a need for a long-term management strategy while handling a disaster. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இந்த மாதிரி டிசாஸ்டர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் கொரியா vows to redeploy troops in demilitarized zone. ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தோன்னா பேஜ் 12 ஆஃப் 18 June 2020 நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா அவங்களோட ப்ரெசண்ட் கரண்ட்லி ஹேப்பனிங் ப்ராப்ளம் அண்ட் டென்ஷன்ஸ் பிட்வீன் தெம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற கண்ட்ரீஸ் லைக் த யுனைடெட் நேஷன்ஸ், யூஎஸ் அண்ட் சைனா அவங்களோட பார்ட்லேருந்து எப்படி இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நியூஸ் பார்த்தோம் அப்படின்னு
பார்த்தோன்னா there is an escalating tension in North Korea and South Korean border. ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வே பேக் இன் 1910 to 1945. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொரியா வாஸ் அண்டர் ஜாப்பனீஸ் ரூல். ஸோ இந்த ப்ராப்ளமில் 2 groups were claiming கொரியா ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. ஸோ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் 2 groups வந்து இந்த கொரியன் கண்ட்ரியை claim பண்ணாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ் who were supported by USSR and their leader who was Kim Il-sung, who was the founder of North Korea. அடுத்தது ரெண்டாவது குரூப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர்ட் பை தி வெஸ்டர்ன் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலிசம். ஸோ அந்த லீடர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து சிங்மேன் ரீ அப்படின்றவர், who was the first president of South Korea. ஸோ in 1945 பார்த்தீங்கன்னா both US and USSR agreed for a temporary division of Korea at the 38th parallel or 38th degree north latitude. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்ட்ரிஸும் டிசைட் பண்ணாங்க. என்ன டிசைட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானை வந்து அவங்க வந்து சவுத் கொரியாவில் இருந்ததுனால அவங்கள வந்து ரிப்பேட்ரியேட் பண்ணுறதுக்காக அதுக்கான ஒரு மிஷனாக இருந்தது. அதாவது ஜப்பான் வந்து மறுபடியும் அவங்களோட கண்ட்ரிக்கே போகிறதுக்காக யூஎஸும் யூஎஸ்எஸ்ஆரும் போட்ட ஒரு அக்ரீடு டிவிஷன் தான் பார்த்தீங்கன்னா 1945 இந்த 38th parallel north degree latitude. So, Republic of Korea, which is called the South Korea, was established under Syngman Rhee in 1948. So, South Korea வந்து இவரால் நிறுவப்பட்டிருக்கு 1948. ஸோ கொரியன் வார் பார்த்தீங்கன்னா 1950 to 1953. ஸோ இந்த வார் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா அவங்களோட பேசிக் ஐடியாலஜிஸ்னால ஒரு டிஃப்ரென்ஸ்னால ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த பேசிக் ஐடியாலஜி டிஃப்ரென்ஸ்னால வந்த வார் தான் இந்த கொரியன் வார், விச் வாஸ் ஹேப்பனிங் பிட்வீன் 1950 to 1953. ஸோ நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணது யூஎஸ்எஸ்ஆர் அண்ட் சவுத் கொரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சப்போர்ட்டட் பை யூஎஸ்ஏ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வார் பாலிட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக போடப்பட்டது தான் இந்த 1953 ஆர்மிஸ்டிஸ் அக்ரிமெண்ட், விச் இஸ் அ டீமிலிட்டரைஸ்டு zone along 38th parallel. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீமிலிட்டரைஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா அலாங் தி 30th parallel போட்டது தான் இந்த ஆர்மிஸ்டிஸ் அக்ரிமெண்ட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 கண்ட்ரிஸ் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இந்த வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக போடுற அக்ரிமெண்ட் தான் இந்த ஆர்மிஸ்டிஸ் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து 1953 போட்டிருக்காங்க. பட் இப்போ கரண்ட்டாக நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் பார்த்தோன்னா the peace talk was held between US president and the supreme leader of North Korea, Kim Jong-un, in 2018 and 2019. அது போக parallel military peace agreement between the 2 Koreans were also happening in 2018. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு டிஃப்யூஸ் த டென்ஷன் இன் கொரியன் பவுண்ட்ரிஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா அடிஷ்னலாக இந்த மாதிரியான ஒரு பீஸ் டாக்ஸ் பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தது. ஸோ அது போக இதனால் வர இஃபெக்ட் பார்த்திங்கன்னா டீமிலிட்டரைசேஷன் ஆஃப் பஃபர் ஜோன்ஸ் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் இட் மேட் வே ஃபார் ரீகன்சிலியேஷன்ஸ் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அண்ட் பட் இப்போ ப்ரெசென்ட்டாக நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர் கொரியன் லைசன் ஆஃபீஸ் வந்து which was established as a headquarters in North Korea for communication purposes வந்து destroy பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த பீஸ் டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக முடியல, பட் இன்னும் ப்ராப்ளம்ஸ் அலிவேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ் ஷோயிங் தட் த எஸ்கலேட்டிங் டென்ஷன்ஸ் ஓவர் தி நார்த் கொரியன் அண்ட் சவுத் கொரியன் டிஃபெக்டர்ஸ். ஸோ நார்த் கொரியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் vow to redeploy troops to border areas. ஸோ ட்ரூப்ஸை வந்து அவங்க பார்டர் ஏரியாஸில் இறக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆல்சோ டெமாலிஷ்ட் லைசன் ஆஃபீஸ் ஃபார்ம்ட் அண்டர் 2018 அக்ரிமெண்ட். ஸோ இதோட கான்சிக்வன்சஸ்னால் பார்த்தோன்னா எஸ்கலேட்டிங் டென்ஷன்ஸ் இஸ் ஹேம்பரிங் தி ஆன்கோயிங் US North Korea talks on the denuclearization of Korean Peninsula. ஸோ இவங்களுக்குள்ளேயே நடக்கப்படுற இந்த மாதிரியான ஒரு ரிட்டாலியேஷன்ஸ் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ்னால நார்த் கொரியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கக்கூடிய இந்த டீநியூக்ளியரைசேஷன் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட கான்சிக்வன்சஸாக. ஸோ ஆத்தர் சஜஷன்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ், சைனா, US அப்படின்ற இந்த பெரிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மஸ்ட் ப்ளே அ ப்ரோஆக்டிவ் ரோல் டு ரிசால்வ் தி கிரைசிஸ். ஸோ இவங்க வந்து ப்ரோஆக்டிவாக வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ், அவங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து சீக்கிரமாக ரிசால்வ் பண்ணோம் இந்த கிரைசிஸை அப்படின்னு சொல்கிறாங்க. At the high table. ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தோன்னா பேஜ் 6 ஆஃப் சென்னை ஆர்டிக்கல், சென்னை பேஸ்ட் எடிஷன் அந்த டேட் ஆஃப் 19 June பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு.
ஸோ இந்தியாவோட வின்னிங் அட் தி யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் நான் பர்மனண்ட் மெம்பர் சீட் அதை பற்றி பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி டாஸ்க் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் ஃபார் இந்தியா. ஸோ இந்தியாவோட பாயிண்ட் என்ன, அதாவது இந்தியா வந்து இந்த சீட்டுக்கு வந்ததுனால என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் எப்படி என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் அவுட் ஆஃப் 193 கண்ட்ரீஸில் 184 வந்து மெஜாரிட்டி சொல்லியிருக்காங்க, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 2021 2 இயர்ஸ் டேர்மில் இருப்பாங்க. 2 இயர்ஸ் டேர்ம் நான் பர்மனன்ட் சீட்டில் இந்தியா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எலெக்டட் பை தி யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி ஃபார் பை தி 2/3 மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் இன் ஓட்டிங். ஸோ இதோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா இன் தி ஃபார்ம் ஆஃப் சீக்ரெட் பேலட். ஸோ த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் இஸ் 2 இயர்ஸ். ஸோ இந்தியாவோட டாஸ்க் அண்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் மல்டிலேட்ரல் சொல்யூஷன்ஸ் ஃபார் தி கரண்ட் குளோபல் கிரைசிஸ். ஸோ இந்தியாவில் நடக்கக்கூடிய குளோபலாக நடக்கக்கூடிய பல ப்ராப்ளம்ஸ் அண்ட் க்ரைசிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ டு என்ஹான்ஸ் தி ஆக்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் தி டெரரிசம் and like early conclusion of comprehensive conventions on international terrorism. ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்டி லைக் சிசிஐடின்னு சொல்லப்படுற இந்த காம்ப்ரிஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் டெரரிசம். ஸோ இதையெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து குளோபல் ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பிரிங்கிங் ரிஃபார்ம்ஸ் இன் எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம்வொர்க்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மெக்கானிசம்ஸ் லைக் ரெனோவேட்டிங் யுஎன்எஸ்சிஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பர்மனெண்ட் மெம்பர்ஷிப் அண்ட் ரிஃபார்மிங் ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்ட் பேங்க். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 7 times வந்து நான் பர்மனன்ட் சீட்டில் இருந்திருக்காங்க. ஸோ திஸ் ஆல்ரெடி கிவ்ஸ் தெம் பொசிஷன் டு ஆஸ்க் ஃபார் தி பர்மனெண்ட் மெம்பர்ஷிப். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் க்ரைட்டீரியாவாக இருக்குது இந்தியாவுக்கு வந்து ஒரு பர்மனெண்ட் மெம்பர்ஷிப் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான யுஎன்எஸ்சி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிஃபார்மிங் ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்ட் பேங்க். பேசிக்காக இப்போ பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து 2.63% ஆஃப் ஓட் ஷேர் இருக்குது வென் கம்பேர்ட் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் where it is having 16.51% of vote share. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டோ பவர் அதிகமாக இருக்குது யூஎஸ்க்கு. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவோ இல்லை எந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டுமே நம்மளால் ஸ்ட்ராங்காக வைக்க முடியாது. ஏன்னா வந்து நம்மளோட ஓட் ஷேர் கம்மி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வீட்டோ பவர் இருக்குது, இந்தியாவுக்கு வீட்டோ பவர் இல்லை. ஸோ ரிஃபார்மிங் இன் ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்ட் பேங்க் வந்து இஸ் நெசசரி. ஸோ அதுவும் வந்து ஒரு ஆக்ஷன் கொண்டு வரணும் இந்தியா வந்து இந்த சீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. And also transparency in the mandates and functioning of UN peacekeeping missions. ஸோ இந்த மாதிரி பீஸ்கீப்பிங் மிஷன்ஸில் வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். ஸோ அதுக்காகவும் இந்தியா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து எந்த மாதிரியான மூவ் வழியாக இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரெஸ்பாண்ட் த்ரூ நார்ம்ஸ் ஃப்ரேம் ஒர்க், அதாவது நியூ ஓரியன்டேஷன் ஃபார் அ ரிஃபார்ம்டு மல்டிலேட்ரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃப்ரேம் ஒர்க் வழியாக வந்து இந்தியா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கரண்ட்டாக இந்தியாவுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு வேல்யூ பேஸ்டு பொசிஷன் எடுக்கணும் அட் தி கவுன்சில் ஆன் இஷ்யூஸ். ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்திங்கன்னா ஒரு வேல்யூ பேஸ்ட் பொசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி டு ரைஸ் ஆர் பி அ வாய்ஸ் ஃபார் தி அன்ரெப்ரசன்டட் அண்ட் வீக்கர் கண்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரியான ரெப்ரசன்ட் பண்ணப்படாத ஒரு கண்ட்ரீஸ்க்கும் அந்த மாதிரியான வீக்கர் கண்ட்ரீஸ்க்கும் சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் ஒரு சேலஞ்சஸ். அண்ட் அலாங் வித் தட் அவாய்டிங் த டெம்ப்டேஷன் ஆஃப் டேக்கிங் சைட்ஸ் ஆன் யுஎன்எஸ்சி. ஸோ வந்து எந்த சைட்ஸையும் லீன் பண்ணாமல் ஒரு ஸ்டெடி பொசிஷனில் இந்தியா வந்து டெசிஷன் எடுக்கணும். அதோட இஷ்யூஸில் அதுக்கு முன் வைக்கப்படுற இஷ்யூஸில் வந்து ஒரு ஸ்டெடியான டெசிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவுக்கு இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கிடச்சிருக்கு இந்த நான் பர்மனெண்ட் மெம்பர்ஷிப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய சேலஞ்சஸாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் நான் பர்மனெண்ட் சீட்டோட பேசிக் க்ரைட்டீரியா அதை பற்றியும் பார்த்தோம். அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றியும் பார்த்தோம். கேன் இந்தியா டீகப்பிள் இட்செல்ஃப் ஃப்ரம் சைனீஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பேஜ் 7 ஆஃப் சென்னை எடிஷன் ஆன் 19 June 2020 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி போட்டிருக்காங்க. இதில் மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். எப்படின்னா என்னென்ன சேலஞ்சஸ் வந்து இந்தியா ஃபேஸ் பண்ணுறாங்க கரண்ட் சிச்சுவேஷன் அலாங் வித் தட் இஸ் பிட்வீன் வித் இந்தியா அண்ட் சைனா எக்கனாமிக்கலாக. ஸோ அதை வந்து எப்படி கோ த்ரூ பண்ணுறது, அதாவது அதுலேருந்து வெளியில் எப்படி வர்றது அப்படின்றத பற்றியும் பேசியிருக்காங்க. அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ் இந்தியாவுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் டெஃபிசிட் வந்து இந்தியாவுக்கு பெருசாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தோன்னா டோட்டல் ட்ரேட் வித் சைனா பார்த்திங்கன்னா ஒரு $81 billion இருக்குது இந்த ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2019 to 2020.
அதே மாதிரி இந்தியாவோட இம்போர்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த $81 billion இட் இஸ் ஆல்மோஸ்ட் $65 billion. ஸோ இந்த லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா விச் ப்ரோன்ஸ் டு ஹை ட்ரேட் டெஃபிசிட், அதாவது நம்மளோட இம்போர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எக்ஸ்போர்ட் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டொமஸ்டிக் மார்க்கெட் இஸ் டிக்ரீஸிங். ஸோ இது டிக்ரீஸ் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலாக நம்மளோட ப்ரைமரி செக்டர் அடி வாங்கும். ஸோ அதே மாதிரி பேரலாக இதனால் அஃபெக்ட் ஆகிறது செகண்டரி மார்க்கெட். ஸோ அண்ட் போத் ப்ரைமரி அண்ட் செகண்டரி இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து அடி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏற்கனவே போடப்பட்ட இந்த மேக் இன் இந்தியா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இஸ் கிரியேட்டிங் அவேர்னஸ் ஃபார் யூஸிங் அப் ஆர் இந்தியாஸ் ரிசோர்ஸ் டு மேக் இந்தியா மேனுஃபேக்சரிங் ஹப். ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இன் மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டேரெக்டாக தே ஆர் இன்வெஸ்டிங் இன் தி டெர்ஷரி செக்டர்ஸ், அதாவது சர்வீஸ் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் தி ஹை ஸ்கில் செட். ஸோ இதனால் செகண்டரி அண்ட் ப்ரைமரி செக்டரில் வந்து எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு இப்போதைக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா skilling our Indian population and improving domestic market and local demand and increasing FDI in manufacturing sectors foreign direct investment எப்படி increase பண்ணுறதுன்னு பார்க்கணும் and revamping of policies make in India FDI etc. ஸோ பாலிசிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மேக் இன் இந்தியாவை இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரோக்ராமாக ஆக்கணும். அதே மாதிரி இந்தியன் பாப்புலேஷனை இன்னும் அதிகமாக இப்போதைக்கு அடுத்த ஃப்யூச்சருக்கு அவங்கள தயார் பண்ணுற மாதிரி ரீஸ்கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் லாஸ்ட் டு இம்ப்ரூவ் த டொமஸ்டிக் மார்க்கெட் லோக்கல் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Indian economy to contract by 4% in the financial year 2020-2021 forecast ADB. இந்த ஆர்டிக்கல் பேஜ் 13 ஆஃப் சென்னை எடிஷன் 19th June 2020 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஏடிபி சப்ளிமெண்ட் பண்ணுற இந்த ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு திஸ் எக்கனாமிக் impacts of pandemic, the Indian economy is expected to contract by 4% during this current financial year. So, and other developing Asia will barely grow in 2020 and forecasted growth is 0.1% in this financial year. So, in the Asia இருக்கக்கூடிய other developing countries பார்த்தீங்கன்னா they will barely grow and the forecasted growth பார்த்தீங்கன்னா 0.1% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த developing Asiaன்றது 46 members of ADB. ஸோ இந்தியா இந்த ஏடிபி பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஹேஸ் 68 மெம்பர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 49 மெம்பர்ஸ் ஆர் ரீஜனல் மெம்பர்ஸ், அதாவது ஏஷியா ஸ்பெசிஃபிக் அண்ட் அதர் 19 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் நான் ரீஜனல் மெம்பர்ஸ். ஸோ அதில் 46 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் மெயிலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இது வந்து 1966 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்தியாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ஏடிபி பேங்க், இந்த ஏடிபி குரூப்பில் ஆஸ் அ co-founder. ஸோ இட் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தட் வுட் பி ஏஷியன் இன் கேரக்டர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ஃபாஸ்டர் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் கோஆப்ரேட்டிவ் இன் ஒன் ஆஃப் த பூரஸ்ட் ரீஜன் இன் த வேர்ல்டு. ஸோ ரொம்ப ஏழ்மையால் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் இந்த வேர்ல்டு, அவங்களுக்கு வந்து எக்கனாமிக் க்ரோத் அண்ட் கோஆப்ரேஷனுக்கு இந்த ஏடிபி பேங்க் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா டு அசிஸ்ட் மெம்பர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் பை ப்ரொவைடிங் லோன்ஸ், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், கிராண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டு ப்ரொமோட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எய்ட் அண்ட் அதர் எய்ட்ஸ், மானிட்டைசேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹெல்ப்ஸ்லாம் பண்ணுவாங்க டு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் தீஸ் கண்ட்ரீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ரீஜனுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா அண்ட் தி பெசிபிக் இந்த ரீஜன்ஸில் மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நாட் டு அதர் கண்ட்ரீஸ். இந்த ஏடிபின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த என்டிட்டி வந்து இட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் குரூப். So the World Bank Group என்னன்னு பார்த்தீங்கன்னா it is the largest multilateral development bank which is made up of 5 institutions: IBRD, IDA, IFC, MIGA, ICSID அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 இன்ஸ்டிடியூஷன்ஸையும் சேர்ந்தது தான் இந்த வேர்ல்ட் பேங்க் குரூப். ஸோ இந்த ஏடிபி வந்து இந்த வேர்ல்ட் பேங்க் குரூப்போட என்டிட்டி கிடையாது. ஸோ இதை மட்டும் நம்ம ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஞாபகம் வச்சுக்கணும்.